அதாவது சில நேரங்களில் நம்ம போனோடனே எல்லா ஜாமும் கிடச்சிரும், சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கிடைக்காது. அதுக்கு அலன்னு அலைகிற மாதிரி இருக்கும். இப்போ மேடம் அது உள்ளே தான் போயிருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளே. சரியா, ஏன்னா எத்தனை மணிக்கு வராங்க என்ன ஏதுன்னு தெரியல. செம்மையாரில் டெக்கரேஷன்லாம் பண்ணி ஸ்டிக்கர் டெக்கர்லாம் ஒட்டி சூப்பராக வச்சுருக்காங்க. நம்ம ஃபேமிலி செக்ஷனுக்குள்ளே போவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சோபா எடுக்கிறதுக்கு ஆளுக்கு வந்துட்டாங்க. மேடம் பொண்ணு ஏற்கனவே சொல்லிட்டு தான் போயிருந்தாங்க, ஆளுக்கு வருவாங்க, வந்தாங்கன்னா அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக சொல்லு அப்படின்னு. ஏன்னா பழைய விலைக்கு தான் கொடுத்துருக்காங்க. நான் கேட்டேன், இது வந்து பைசாவா என்ன ஏதுன்னு கேட்டேன். ஆமாம் பைசா தான், மேடம் பொண்ணுக்கு நாங்கள் செல்லு அனுப்பிடுவோம் அப்படின்னாங்க. எவ்வளோன்னா 2000 தான். அது அவ்வளோ சோபா செட்டும் பார்த்தீங்கன்னா 2000 கொடுத்துருக்காங்க, விற்றுருக்காங்க. அது போக நம்ம இது வாங்குறதா இருந்தால் ரேட்டு கூட வரும். 12,000 15,000 அந்த மாதிரி ரேட்டு சொல்லுவாங்க புதுசாக வாங்குறதா இருந்தால். இந்த இருக்கு பாருங்கள், அவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ரேட்டு கொடுத்துட்டாங்க. அவ்வளோ தூத்து தொடச்சி வச்சுருக்க புதுசு வரும்னு நினைக்கிறேன். அது போக இந்த டேபிளையும் மாற்றிருக்காங்க. இந்த இருக்கு பாருங்க, புதுசாக வாங்கியிருக்காங்க. நம்ம லீவுக்கு போனோம் பார்த்தீங்களா, நம்ம வீடியோ எடுக்கிறதுனால அதெல்லாம் காட்டலை அவங்கள்ட்ட. ஃபுல்லாக இடத்த ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாற்றி வச்சுருக்காங்க. அந்த அம்மா சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அது போக நம்ம வீட்டில் போய் என்ன டிஃபன் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா கம்மங்கஞ்சி தான். கம்மங்கஞ்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம், கரைச்சாச்சு. நேரத்தே கிண்டி வச்சிட்டேன், சாயந்தரமே கிண்டி வச்சு நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வைப்போம், தேவை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் காலையில் அப்படின்னு. மாதிரி பாருங்க, கட்டியாக எடுத்து வச்சு தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா ஒரு வாரத்தை கூட தாக்கு பிடிக்கும், நல்லாயிருக்கும். கம்மம்புல் அரைச்சி அதை கிண்டி காய்ச்சி வைக்கணும். இன்னொரு நாளைக்கு நான் காட்டுறேன் வீடியோவில். அது போக பார்த்திங்கன்னா மோர் எடுத்து வச்சுருக்கோம், கம்மங்கஞ்சியும் கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இதில் மோர் ஊற்றி வெங்காயம் போட்டு சாப்பிட வேண்டியதான் காலைல டிஃபனு. சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காலைல சாப்பாடு ரெடியாக வந்திருக்கு. காலைல சாப்பாடு பார்த்தீங்கன்னா கம்மங்கஞ்சி நம்ம வீட்டில் நல்லா ஜம்முன்னு சூப்பராக வந்திருக்கு. நல்லா மோர்லாம் போட்டு வெங்காயம்லாம் போட்டு கரைச்சி கொண்டு வந்திருக்காப்புல. அது போக பார்த்திங்கன்னா அதுக்கு தொட்டுக்கடை பார்த்திங்கன்னா மோர் வத்தல். இதுதான் மோர் வத்தல். நம்ம இன்னைக்கு காலைல சத்தாக உள்ள சாப்பாடை சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு வேறு என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்றைக்கி வெளியே எப்படி கிளம்பியிருக்கோம். அதாவது எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்துல் வந்து காலையில் எழுப்பிட்டாப்புல. எழுப்பி இந்த மாதிரி எனக்கு மெடிக்கலில் போய் நம்ம அது என்ன ஃபோட்டோ அனுப்பியிருக்காப்புல, எனக்கு மெடிக்கலில் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்காக நம்ம மெடிக்கல் போய்கிட்டு இருக்கிறோம். போயிட்டு அவனுக்கு அதை வாங்கிட்டு வருவோம். நம்ம அது தவா மெடிக்கலுக்கு நம்ம வந்திருக்கிறோம், சரியா? அதனால நம்ம உள்ளே போவோம். பாருங்க, உள்ளே போயிட்டு அவன் ஃபோட்டோ அனுப்பியிருக்கான், அதை காமிச்சு நம்ம அது இருக்கான்னு பார்ப்போம். இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாங்கிட்டோம் மறந்து. இப்போ இங்கே 2 ஃபோட்டோ வந்து 2 அனுப்பியிருந்தான். அதில் 1 தான் கிடச்சிச்சு, 1 கிடைக்கல. அதனால் இப்போ வேறு மெடிக்கல் போவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு ஜாமான் கிடச்சிட்டு, அதாவது இன்னொரு அவன் 2 ஃபோட்டோ அனுப்புனா அதில் 1 கிடச்சிட்டு 1 வந்து கிடைக்கல. சரி கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் போனேன், இன்னும் வேறு மெடிக்கல் போனால் அங்கேயும் கிடைக்கல. இப்போ நம்ம அடுத்த மெடிக்கல் போய்கிட்டு இருக்கிறோம். இந்த வீட்டு டிரைவர் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான். அதாவது சில நேரங்களில் நம்ம போனோடனே எல்லா ஜாமும் கிடச்சிரும், சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கிடைக்காது. அதுக்கு அலன்னு அலைகிற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்த மெடிக்கல் வந்திருக்கிறோம். இப்போ அடுத்த மெடிக்கல் பார்த்தீங்கன்னா தருக்கு பாருங்க, சம்ஸ் மெடிக்கல்னு சொல்லி இதுக்கு பேர். இதுவுமே நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ இது உள்ளே போயிட்டு அது இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து 2வது மெடிக்கலுமே வந்து பார்த்துட்டோம். 2வது மெடிக்கல் 2வது இல்லை 3வது மெடிக்கல் இது. 3வது மெடிக்கலையும் பார்த்தாச்சு. அந்த அவன் அனுப்புன அந்த இது இல்லை பார்த்துவாங்க. அதாவது இவன் என்ன செய்யறான்னு சொன்னால் ஆன்லைனில் பார்த்து நமக்கு எடுத்து அனுப்பிடுறான். ஆன்லைனில் பார்த்துட்டு அதுலேருந்து ஃபோட்டோ எடுத்து நமக்கு அனுப்பிடுறான் அந்த ஜாமான் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதில் 1 கிடச்சது 1 கிடைக்க மாட்டேங்குது. அன்றைக்குமே அப்படி தான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்கும் நினைக்கிறேன். ஒரு ஜாமான் அனுப்பி விட்டுட்டு எனக்கு இது வாங்கிட்டு வாங்க அப்படின்னா அலைன்னு அலைஞ்சேன். எல்லா மெடிக்கலும் அலைஞ்சிட்டேன். அதாவது நம்ம எங்கள் ஏரியா பக்கத்தில் உள்ள அவ்வளோ மெடிக்கலே அலைஞ்சாச்சு. அந்த மருந்தே கிடைக்கல. பாரு அதுக்காரன் சொன்னேன், இப்போ அந்த கிடைக்கலப்பா இது அப்படின்னு சொன்னேன். அப்படியா சரி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டான். இப்போவும் பார்த்தீங்கன்னா 3வது மெடிக்கலுக்கு வந்து பார்த்தாச்சு. 3வது மெடிக்கல் இல்லை, அவன் சொன்னது இல்லை, வேறு இருக்குது. அதே மாதிரி வேறு இருக்குது. அப்புறம் பார்த்தேன், இப்போ அவன் ஃபோன் அடித்து பார்த்தேன், ஃபோனும் எடுக்கல. மெசேஜ் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிருக்கேன், மெசேஜையும் அவன் பார்க்கல. ஒருவேளை அவன் ரொம்ப பிஸியாக கேம் விளாண்டுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சார் நம்ம வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போயிட்டு இப்போ மைண்ட் வந்தால் மட்டும் கையில் கொடுப்போம், கொடுத்துட்டு அவன் இல்லைன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மத்தியான சாப்பாடு ரெடியாக வந்திருக்கு. இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று உள்ள பிரியாணி தான். இப்போ வந்து அதை சூடு பண்ணி தந்திருக்காப்புல. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அடி பிடிச்ச சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. நல்லா அந்த சட்டியில் அடி பிடிச்சிருக்கும், சூப்பராக இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா
வெங்காயம், அதுக்கு வந்து ஆம்லேட் போட்டு வச்சுருக்காப்புல. இது வந்து ஹாட் வாட்ரு. ஓகேயா, இதுதான் இப்போ நமக்கு மத்தியானம் சாப்பாடு. சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அடுத்தாப்புல என்ன வேலைக்கு வருதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த சாப்பாடு நல்லாயிருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்ருக்கீங்க, அடி பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட்டுக்கு வேலை நடந்துகிட்ருக்கு. இந்த பூங்கொத்துலாம் வச்சு சேரு, அந்த சோஃபா செட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பொண்ணு மாப்பிள்ளை உட்கார்ற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி ஃபிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி செட் பண்ணணும்னு சொல்லி பூஞ்செடியெல்லாம் வச்சு செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இனிமேல் தான் வருவாங்க, வர நைட் ஆயிரும். இப்போமே டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை முடிச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்னா இதை அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணி பொண்ணு மாப்பிள்ளை உட்கார்றதுக்கு வேறு கூட 2-3 பேர் தான் வராங்க. நம்ம அதை நீட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாம் நீட் பண்ணி சுத்தமாக பக்காவாக எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. டேபிள்லாம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து 2 தட்டு வச்சுருக்கோம். கேக் வெட்டி சாப்பிட்றதுக்கு கேக்கு உள்ளே வச்சுருக்கேன். ஆர்ட்ரு மேடம் பொண்ணு போட்டிருந்தாங்க, பெரிய பொண்ணு. அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கு. இனிமேல் உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ளே இருக்குது பாருங்கள், எவ்வளோ வீடு நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ எல்லாமே சோஃபா செட்டை ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. இங்கே தான் கிடந்துச்சு முதல்ல, போன வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அதைத்தான் இப்போ விலைக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஓகே, இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதியில் வந்து பொண்ணு வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் கொண்டு வந்து எல்லாமே கொடுக்கணும். இந்த இருக்குது பாருங்கள், கேக் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரிங்கு மாற்றுற மாதிரி அதில் செட் பண்ணியே கொடுத்துருக்காங்க. சரியா, அரபியில் ஏதோ போட்டிருக்காங்க, பேர் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், என்கேஜ்மெண்ட்டுன்னு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை முடிச்சுட்டு அடுத்த வேலைகள் இருக்குது, பார்ப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே என்கேஜ்மெண்ட் வேலை நடந்துகிட்ருக்கு. நம்மளை வந்து இந்த ட்ரெஸ்ஸு கடைக்கு அனுப்பி விட்டாங்க. ஏற்கனவே மேடம் ட்ரெஸ்ஸு வாங்கியிருப்பாங்க போல தெரியுது. இங்கே பாருங்க, ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது பாருங்கள். 5500 சரியா. அது போக ட்ரெஸ்ஸை ஆல்ட்ரேஷன் கொடுத்துருந்தாங்களா, அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்மளை அனுப்பி விட்டாங்க. இப்போ நம்ம ட்ரெஸ்ஸு கடைக்குள்ள தான் வந்து நிற்கிறோம். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு போடுறது தான். ஆனால் ரேட் எல்லாமே கூட 2000 5000. அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் பாருங்கள் எவ்வளோ. நம்ம ஊருக்கு இது ஊர்த்தான்னு பாருங்களேன் எவ்வளோ ரூபான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1,00,000 மேலே வருது ஒரு ட்ரெஸ்ஸு. ஒரு இந்த பாருங்கள், இது ரேட்டு போட்டுருக்கு பாருங்கள், 5500. வெறும் ஃப்ராக்கு கவுன் மாதிரி தான் இருக்குது. இது ஃபுல்லாக கல்யாண ஃபங்க்ஷனுக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் வருது பார்த்திங்களா, அதுக்காண்டி மாமானா அந்த மேடம் தான் மாமாமோ, அந்த மேடத்துக்காண்டி ட்ரெஸ்ஸு எடுத்திருந்தாங்க. அவங்க ரேட்டு பார்த்திருந்தா எவ்வளோன்னா 6000 போட்டிருந்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸு ஆல்ட்ரேஷனுக்காண்டி கொடுத்துருந்தாங்க. தச்சுட்டாங்க. தச்சு அப்போ வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னாங்க. அப்போ நம்ம வாங்க தான் வந்திருக்கோம். அப்படியே வாங்குறதோட உங்களுக்கும் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். அதுபோக ட்ரெஸ்ஸு ரேட்டு தான் ரொம்ப அதிகமான ரேட்டு இங்கே இருக்கிறதுலே. இங்கே பாருங்கள், சுமாராக தான் இருக்கும், ஆனால் ரேட்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். 5000 அந்த ட்ரெஸ்ஸு. இங்கே பாருங்கள், 1,00,000 அந்த ட்ரெஸ்ஸு. 1,00,000 1,50,000 அந்த மாதிரி இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாங்கிட்டே இப்போது கிளம்ப வேண்டியதான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. சிம்பிளாக தான் வச்சுருந்தாங்க, ரொம்ப யாரையும் கூப்பிடலை. கல்யாணத்துக்கு தான் எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. அது போக மேடமும் இப்போ வெளியே கிளம்பிட்டாங்க. கரெக்டாக 35 கிலோமீட்டர் இருக்குது. போகிறதுக்கே 1 மணி நேரம் ஆகுமா. சரியான டிராஃபிக்காக இருக்குது. போயிட்டு அங்கே எங்கே போகிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா மேடம் வந்து பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. நம்ம வீட்டிலேருந்து 35 கிலோமீட்ரு நம்ம வீட்டிலேருந்து. சரிஞ்சு நம்ம வந்து பார்க்கில் வந்து உட்காருவோம்னு சொல்லிட்டு பார்க்கில் வந்திருக்கோம். கரெக்டாக பக்கத்தில் தான் வீடு. ஏன்னா எப்போ வராங்க என்னன்னு தெரியல. பாருங்க, இருட்டாக இருக்குது பார்க்கு. இங்கே இருக்கலாம், நம்ம வண்டி இங்கே நிற்கிது. மேடம் அது உள்ளே தான் போயிருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளே. சரியா, ஏன்னா எத்தனை மணிக்கு வராங்க என்ன ஏதுன்னு தெரியல. வந்த பிறகு நம்ம கிளம்பி போக வேண்டியதான். அதுக்குள்ளால பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடுவோம் கடையில் இங்கே பக்கத்தில். ஏன்னா 8 மணிக்கே கிளம்பி வரேன்னாங்க, பார்த்தா லேட் ஆகிட்டு. அங்கேருந்து வர்றதுக்கே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டு. சரி, இப்போ தான் வந்து நிற்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன சாப்பிடுவோம்னு சொல்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மேடத்தை நம்ம அங்கே விட்டுட்டு இப்போ நம்ம சாப்பிட வந்திருக்கிறோம். இப்போ வண்டியை அங்கே பார்க்கிங் பண்ணிவிட்டு இந்த பாருங்க, இந்த கடை சிஃபார் தெரியுதா, அதில் இந்த கடைக்கு நம்ம வந்திருக்கோம். சிஃபார் ரெஸ்டாரண்ட். ஓகே, இது உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு என்ன சாப்பாடு இருக்குன்னு பார்ப்போம். ஏற்கனவே இந்த கடை வந்த மாதிரியே தெரியுது. இந்த கடை ஏற்கனவே வந்தமா. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளே போயிட்டு என்ன சாப்பாடு இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஃபேமிலிக்குன்னு சொல்லி தனியாக செக்ஷன் வச்சுருக்காங்க. இது உள்ள ஃபேமிலிக்கா பாருங்க. இது உள்ள ஹோட்டலு இதுதான். அவங்களுக்கு செமையாரில் டெக்கரேஷன்லாம் பண்ணி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி சூப்பராக வச்சுருக்காங்க. நம்ம ஃபேமிலி செக்ஷனுக்குள்ளே போவோம். ஃபேமிலி செக்ஷனுக்குள்ளே வந்தால் வாஷ் பேஷன் இருக்குது. இருங்க ஃபுல்லாக இங்கே ஒரு 6 பேர் உட்காரலாம். இந்த டேபிளில் ஒரு 4 பேர் உட்காரலாம். அந்த மாதிரி போட்டுருக்காங்க, ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாப்பாடு வந்துட்டு, ஆனால் இங்கே வந்து ஃப்ரைட் ரைஸ்லாம் இல்லைன்ட்டாங்க. ஃப்ரைட் ரைஸ் இல்லாதனால இப்போ பார்த்தீங்கன்னா புரோட்டா தான் வாங்கியிருக்கோம். இப்போ எனக்கு வந்து இந்த புரோட்டா வாங்கியிருக்கோம், மைதா மாவு புரோட்டா. அது போக பார்த்தீங்கன்னா இது வந்து பீஃப் ஃப்ரை. இது வந்து பார்த்திங்கன்னா கோதுமை புரோட்டா. ஓகே, இதுதான். இப்போ இதுக்கு வந்து கிரேவி கொடுத்துருக்காங்க. இந்த புரோட்டாவுக்கு வந்து கிரேவி
அது போக இந்த பீஃப் ஃப்ரை கொஞ்சம் சேலட் கொடுத்துருக்காங்க. நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். கிளம்புனா அந்த மேடத்தை விட்டு வந்துருக்கோம் இல்லையா, அந்த வீட்டுக்கு போயிட்டு மேடம் எப்போ வராங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படி ரூம் போக வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மணி பாருங்கள், மணி 2:10 ஆயிட்டு. இப்போ தான் மேடம் வந்தாங்க. அவங்க யார் சின்னம்மா வீடா என்னன்னு தெரியல, சாச்சி வீடா என்னமோ சொன்னாங்க. அவங்க வீட்டில் பார்ட்டி நடந்து முடிஞ்சு இப்போ தான் கொண்டு வந்து விட்டுருக்கு. மேடம் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. நம்ம படுக்க வேண்டியதான். கடையில் சாப்பிட்டு வந்தாச்சு. மற்றபடி எல்லா வேலைகளும் முடிஞ்சுது. நான் படுக்க எப்படி 2:30 மணி ஆயிரும் நம்ம படுக்க. இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.